அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்தாச்சு. ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்னென்ன பதவிகளுக்கு கொடுத்துருக்காங்க, காலி பணியிடங்கள் என்ன, கல்வி தகுதி என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, யாருக்கு முன்னுரிமை, எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து ரெகுலராக நம்ம வந்து கொடுப்போம். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும், ஸோ 100% வேலை எப்படி கிடைக்கணும், ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பதவிகளுக்கு நீங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து 3 விதமான போஸ்டிங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து காலி பணியிடங்கள், ஓகேங்களா? ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து எவ்வளவு வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா 7783 அஃபிஷியல் வேகன்சி காலியா வந்து நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து 38 மாவட்டத்திற்கும். சரியா? ஸோ அடுத்ததா வந்து கல்வி தகுதி. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். குறு அங்கன்வாடி பணியாளருக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா அங்கன்வாடி உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு 10ஆம் வகுப்பு, ஓகேங்களா? இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா 10வது படிச்சிருந்தா கூட ஓகே தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து வயது வரம்பு. சரிங்களா? இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வயது நிர்ணயம் அறிவிப்பு வெளியிட்ட மாதத்தின் முதல் நாள் படி 1/4/2025, ஓகேங்களா? கணக்கிடப்படும், அதை கணக்கிடப்பட வேண்டும். இந்த டேட்ல இருந்து உங்களுக்கு ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல 25 முதல் 35 வரை, ஓகேங்களா? ஸோ 25 முதல் 40 வரை. இது வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும், இந்த ஆதரவற்ற விதவை, எஸ்சி எஸ்டி வகுப்பினர் 25 டு 40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுல 5 வயது டு வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு என்ன ஏது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து சேலரி. இதற்கான சம்பளம் வந்து பர் மந்த்துக்கு 3 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல அங்கன்வாடி பணியாளருக்கு 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 24,200 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும். குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இருக்கு சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு 4100 இருந்து 12,500 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா? இதுல என்னென்னலாம் இருக்கணும், எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க, எல்லா டீல்ஸுமே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இருப்பிடச் சான்று. காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையத்திற்கு விண்ணப்பிப்பவர் அதே கிராமத்தை சேர்ந்தவராகவோ, அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவராகவோ, அல்லது அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சிகளோ சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, நகர பஞ்சாயத்துகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்
அதே வார்டு அல்லது அருகிலுள்ள வார்டு அல்லது மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா எப்படி அப்ளை பண்ணுறதை மென்ஷன் பண்றாங்க பாருங்க. விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்று, வாக்காளர் அட்டை ஆகியவற்றின் சுய சான்றொற்ற நகல்களை இணைக்க வேண்டும். விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்கள், தாய் தந்தை இறப்புச் சான்று மற்றும் மாற்றுத் திறனாளிகள் அதற்கான சான்றிதழ்களின் சுய சான்றொப்பமிட்ட நகல்களையும் இணைக்க வேண்டும். மேலும் நேர்காணலின் போது அனைத்து அசல் சான்றிதழ்களையும் தவறாமல் கொண்டு வர வேண்டும். இப்படிதான் அப்ளை பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி நான் பண்றேன். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியா இருக்கு, மினி அங்கன்வாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியா இருக்கு, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி இதை நீ கிளிக் பண்ணாவே டைரக்டா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம வந்து அதை அந்த கிளிக் பண்ணோன்னே அதாவது வந்து அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம். ஓகேங்களா? இது வந்து 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்முமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல தலைப்பு மட்டும்தான் மாறும். இங்க வந்து அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்றது இல்லையா? அந்த இடத்துல வந்து குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம், அங்கன்வாடி உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்ற மட்டும் தான் தலைப்பு மட்டும்தான் மாறும். இது எல்லாமே ஒண்ணுதான். அதுல வந்து எல்லா ஃபில் பண்றது எல்லாமே ஒண்ணுதான் இருக்கு. அதனால இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சே நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, யாரும் கால் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து மாவட்டம், லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து மாவட்டம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல உங்க மாவட்டம் எதுவோ கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து திட்டம், வட்டாரம். ஓகேங்களா? ஸோ திட்டம்ன்றது வந்து மேல கொடுத்துருங்க இல்லையா? ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம். அதை நீங்க மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. கீழே வட்டாரம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன தாலுக்காவோ அதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரைட் சைடில் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி அந்த போட்டோ மேலேயே கையெழுத்து போட்டுருங்க. ஓகேங்களா? அந்த போட்டோவில் பாதி அந்த பேப்பர்ல பாதி இருக்கிற மாதிரி கையெழுத்து போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய சர்டிபிகேட் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது தகப்பனார் கணவர் பெயர், அதை வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது 3வது இருப்பிட முகவரி. ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பரோட. ஓகேங்களா? அடுத்தது விண்ணப்பதாரின் ஆதார் எண். ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா வந்து உங்களுடைய விண்ணப்பதாரர் இருப்பிடம், பேரூராட்சி என்ன, நகராட்சி என்ன, மாநகராட்சி பெயர், இதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் இருப்பிட ஊராட்சி மற்றும் கிராமத்தின் பெயர் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர், முகவரி. நீங்க எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்தோட ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர், பெயர், முகவரி, அட்ரஸ், எந்த இடத்துல அந்த அங்கன்வாடி மையம் இருக்கோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி. ஓகேங்களா? கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க, தற்போதைய கல்வி தகுதி. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் பெற்ற விவரம், சான்றிதழ், சுய சான்றொப்பமிட்ட நகலுடன். ஓகேங்களா? 12th சர்டிஃபிகேட்டையுமே அட்டாச் பண்ணணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோட எதுவுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய வருமான சான்றிதழ் கண்டிப்பாக அதையுமே மென்ஷன் பண்ணணும், அதோட சர்டிஃபிகேட்டையும் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம், இருந்தாலும் இதுலேயே சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைனா குடும்ப அட்டை, அப்படி இல்லைனா ஆதார் அட்டை, இதெல்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய வார்டு நம்பர் எண், விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா? ஆம் எனில் அந்த வார்டின் பெயர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த அங்கன்வாடி மையம் தான் நீங்கள் வந்து அந்த வார்டை சேர்ந்தவங்கனா இருந்தீங்கன்னா ஆம்னா ஆம்னு கொடுங்க, அதோட பெயர் மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது வந்து
விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வார்டை சேர்ந்தவரா? ஆம் எனில் அந்த வார்டின் பெயர், வார்டோட பெயர், வார்டோட நேம் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் வந்து விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகிலுள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா? இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ வார்டோட பெயர். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்லேயே அழகாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து இடம், நாள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். விண்ணப்பதாரங்களை சிக்னேச்சர் கையெழுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.